ஹாய்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வேலை பார்க்குற இடத்துல ஹார்ஸ் ரேஸ் நடக்க போகுது. அதான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு முதல்ல உங்களுக்கு ஸ்டேடியத்தை காட்டுறேன், அதை பாருங்கள் முதல்ல. இப்படி தாங்க இருப்பாங்க ரேஸ் ட்ராக். அப்படியே கல்ஃப் கிரவுண்டை சுற்றி ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து ரேஸ் ஆரம்பிக்குங்க. இந்த மீட்டரில் ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரேஸ் ட்ராக்கை ஒரு வாட்டி நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் பால் இருக்குதா, இல்லை குதிரை ஷூ ஏதாச்சும் கிடக்குதா, கல் கிடக்குதா, இந்த மாதிரி கல்ஃப் கிரவுண்டு சுற்றி இருக்கிறதுனால இந்த மாதிரி பால் நிறையா கிடக்கும். இதில் வந்து குதிரை கால் பட்டு கீழே விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு ரேஸும் முடிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணணும் ட்ராக்கை. குதிரை ஷூ கீழே விழுந்து கிடக்கா, இல்லை குதிரை ஓடினதுக்கப்புறம் குண்டும் குழியமாக இருக்கும். ரொம்ப குண்டு குழியமாக இருந்தால் ரேஸ் கண்டக்ட் பண்ணுறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது ரொம்ப குண்டு குழியமாக இருக்குது, அவங்கள்ட்ட சொன்னால் மண் எடுத்துகிட்டு வந்து போட்டு அதை லெவல் பண்ணி விட்ருவாங்க. வாங்க ரேஸை பார்ப்போம். நம்ம இது பின்னாடி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்டார்டிங் கேட்டு. இதில் தான் கொண்டு வந்து குதிரை ஏற்றி விடுவாங்க. அது ஏற்றினதுக்கப்புறம் அந்த கேட்டை திறக்கிற சத்தத்துக்கே குதிரை தெரிச்சு ஓடும். ஒவ்வொரு குதிரை அதில் லோட் ஆகிட்டே இருக்கும். ரேஸ் நடக்கும் போது அப்பப்போ ஒரு ரன்னிங் ஷாட் எடுத்தேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மொபைலில் எடுத்தது நான் போட்டோம். ரேஸ் முடிஞ்சு ரூமுக்கு போகும்போது நமக்கு பிரியாணி கொடுப்பாங்க. அது என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. என்னென்ன இது வருது, தயிர் பச்சடின்னு நினைக்கிறேன். சேலட்டு, ஃப்ரூட் சேலட்டு, ஒரு கேக்கு, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு சாண்ட்விச், அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் கிடச்சது வரையும் போகிறோம், சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.